you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. தகப்பனே தந்தையே மீத செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை மீற செய்பவர் நீரே. இடகம் நீரே மகிமையும் நீரே. இடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குவீரே, என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனீர் தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே. அச்சமில்லையே கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குவே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குவே. நீர் விரும்பத்தக்கவை உண்மையானவை. நீர் விரும்பத்தக்கவை உண்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. Thank you, Jesus. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொர்க்கீக பிதாவே, நல்ல ஒரு இரவு வேளைக்காக துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஓ இதோ வாசலண்டே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு
கதவை திறந்தால் நான் அவனுள்ளும் அவன் என்னுள்ளும் பிரகாசிப்பான். அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, கர்த்தருடைய சமாதானம் நிலையானது. அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. பிதாவே, சமாதானத்திற்கு காரணரே, சர்வலோகத்தையும் படைத்தவரே, உமக்கு ஒப்பானவன் ஒருவருமே இல்லையே தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் மீது சுமத்தப்படுகிற நுகத்தடிகளை இயேசுவின் நாமத்தினாலே தகர்த்து எரிகிற ஒரு சர்வீக வல்லமை பரத்திலிருந்து உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. அநேக நாட்களாக ஹல்லேலூயா பாரத்தோடும் சில போராட்டத்தோடும் ஹல்லேலூயா சத்துருவானவர் உங்களை கட்டி வைத்திருந்த கட்டுக்கள் இதோ இப்பொழுதே விடுதலையாகி வருகிறது. நீங்கள் நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை, கர்த்தரை நம்பி இருக்கிற நம்பிக்கை, அது உங்களை வெட்கப்படுத்தாது. சத்துருவனுடைய கிரியைகளை அறுத்து எரிந்து சர்ப்பத்தின் தலைகளை நசுக்கி எரிகிற ஒரு வல்லமை உங்களுக்காக இடைபெட்டு வருகிறது. உலகத்து பாடுகளில் இருந்து ஒரு விடுதலை ஆக்கி கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கிற ஒரு இளைப்பாறுதலின் கரம் உங்களுக்காய் ஆயத்தமாக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஜெய வீரனாய், யுத்த வீரனாய், ராஜாதி ராஜா, சகலத்தையும் படைத்தவர் உங்களுக்காய் வந்து விட்டார். திகையாதே, கலங்காதே, ஒரு பூரண சமாதானம் உங்களை முழுவதுமாய் பற்றி கொள்ள போகிறது. பிதாவே, ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவியிலே பலப்படுத்துங்க. சிலருடைய நுகத்தடிகள் அறுத்து விழப்படுகிறது. சிலருடைய பாரங்கள் இப்பொழுதே வெளியே போக போகிறது. கர்த்தருடைய வார்த்தை இதை செய்யும். அது வல்லமை உள்ளது. அது ஆத்துமாவையும் அது ஊனையும் உருவ குத்துகிறதா இருக்கிறது. அது கணுக்களையும் சத்திரம் வேற இருக்கத்தக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது உங்களோட இடைவிட போகிறது. பிதாவே, ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவியில பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருக்கும் வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது சகோதரர் விஜய் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது பார்ட் நாங்க ஷேர் பண்றேன். பிரைஸ் லார்ட் விஜய். பிரைஸ் லார்ட் கேக்குது விஜய், பேசுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஜெபத்திற்காக கர்த்தாவே துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் தாமே தந்த கிருபைகளுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, அடியனை மறைத்து கொள்ளுங்க. எங்களுக்கு தெரிந்த, எங்களுக்கு ஏவப்பட்டபடி நாங்கள் வார்த்தைகளை சொல்ல கத்துக்கிறது கொடுங்க. இது மாம்சத்தின்படி வெளிப்படாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய ஆவியின்படி வெளிப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் நீங்கள் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், நீர் தெரிந்து கொள்ளும்படியாய் எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அதிகமாய் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனீங்க. ஒருபோதும் ஒரு நாள் விட்டு கொடுக்காத தேவன். எங்களுடைய பாடல் ஆராதனை ஆண்டவரே வார்த்தையின் போது கர்த்தர் நீங்க கூட இருந்து இடைப்பட்டு ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படும்படியா எங்களை பலப்படுத்தி, இந்த மாம்ச பலவீனங்களுக்கு எங்களை நீக்கி ஆவியில உற்சாகத்தை கர்த்தர் கொடுத்து எங்களை அதிகமாய் ஆண்டவரை நீ பயன்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அடிக்கடி வருகிற அந்த மாம்ச பலவீனங்களை முற்றிலுமாக நீக்கி ஆண்டவரே சரீரத்துல ஆவியினால் எங்களை பலத்தோடு நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா நான் செபிக்கிறேன்ப்பா. உங்க நாமத்தை உயர்த்துவதற்கு எந்த இடையூறுகளும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. மனிதர்கள் மூலமாகவோ, வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள் மூலமாகவோ, சுற்றி இருக்கிற வன்கண்கள், ஆண்டவரே சுற்றி இருக்கிற கிரியைகள், ஆண்டவரே அசுத்த ஆவிகள், ஆண்டவரே விக்கிர கிரியைகள், இதற்கும் ஆண்டவரே எங்களை நீர் ஆளாகாதபடிக்கு காத்து எங்களை வேலியமைத்து நீர் மகிமையாய் ஆண்டவரே உடைய வார்த்தையை ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. எங்களால் முடிந்த தாளந்தங்கள்படி நாங்கள் வார்த்தையை கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை மூடி மறைத்து உடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்க. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம், துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கே சாற்றுவோம்.
போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம், துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தரையே சாற்றுவோம். நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம், நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம். நமக்காய் மண்ணில் வந்து பிறந்தவரை போற்றுவோம், நம்மையும் மீட்க வந்த மீட்பரையே போற்றுவோம். இயேசுவின் நாமமே நமது மேன்மையே, போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம், துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கே சாற்றுவோம். விண்ணுலக ரோஜாவோ மண்ணில் வந்து பூத்ததோ, தூத சேனையெல்லாம் வாழ்த்து பாட வந்ததோ. விண்ணுலக ரோஜாவோ மண்ணில் வந்து பூத்ததோ, தூத சேனையெல்லாம் வாழ்த்து பாட வந்ததோ. விண்மீன்கள் கூட்டத்தில் அவர் விடிவு கால வெளிச்சமோ, ராஜாக்கள் கூட்டத்தில் அவர் ராஜாதி ராஜாவோ. இவரும் நம்மை மீட்கும் நல்ல மீட்பர் என்பதாலோ, இவரையும் மீட்பர்களும் தேடியே வந்தாரோ. நம் இதயம் கூட இன்று ஒரு மாட்டு தொழுவம் தானே, நம் இதயம் கூட இன்று ஒரு மாட்டு தொழுவம் தானே. இது பிறந்திடவே ராஜா இயேசுவே வந்தாரே. போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம், துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கே சாற்றுவோம். உலகத்தின் ஒளியே மங்கிடாத மகிமையே, உலகத்தையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியே, போக்க வந்த விழுகால வெளிச்சமே, போக்க எந்தன் உள்ளம் வந்த இயேசுவே. பாவங்கள் போக்கிடவே மண்ணில் பிறந்தாரே, பரலோகம் சேர்த்திடவே என்னில் பிறந்தாரே. இவர் மெய்யான தெய்வம், நம்மை தேடி வந்த தெய்வம். இவர் மெய்யான தெய்வம், நம்மை தேடி வந்த தெய்வம். உயிருள்ள நாளெல்லாம் அவரை பாடுவோம். போற்றுவோம் போற்றுவோம் இயேசுவையே போற்றுவோம், துதி சாற்றுவோம் சாற்றுவோம் கர்த்தருக்கே சாற்றுவோம். ஸ்தோத்திரப்பா, உம்மை போற்றி உம்முடைய நாமத்தை துதிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஆவியானவருடைய நாமம் மகிமைப்படட்டும்பா. என் துதியில வாசம் செய்கிறவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் இந்த தினத்திலே நாம் தியானிக்கக்கூடிய அதிகாரம் சங்கீதம் 34:8 மையமாய் கொண்டு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். சாதாரணமா இல்லைங்க, நம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் எப்படி பார்க்க வேண்டுமா? ருசித்து பார்க்க வேண்டுமா? அவர் அவ்வளவு தேனிலும் இனிமையான தேவன் நம் தேவன். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கிறோம் என்பதை நாம் இப்போது இந்த வேலையிலே நாம் அவரோடு கூட இடைப்படும் இந்த வேலையிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும் போது அவர் நமக்கு செய்கிற காரியங்கள் அவ்வளவு பெரிய காரியங்களா இருக்கும். பாக்கியமான விஷயங்களை அவர் செய்வார். நமக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதே 34ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தரை எப்பொழுதும் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பான். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற தாவீதை போல நாம் எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறோம்? அவர் துதி எப்போது நம்ம வாயில் இருக்கா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தின்படி அல்ல, கர்த்தருடைய நாமத்தை நாம் எப்படி தொழுது கொள்ளுகிறோம், கர்த்தரை நாம் எப்படி எக்காலத்திலும் அவரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோமா, அவருடைய துதி எப்பொழுது நம் வாயில் இருக்கிறதா என்பதை நம்ம அறிந்து பார்க்க வேண்டும். மாம்சமான உலகில போகும்போது நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் விலகி போகிறது, கர்த்தருக்கு மாறாக விலகி போகிறது. முற்றிலுமாக நாம் நம்ம வீட்டு நீக்கி முழுவதும் நம் கர்த்தருக்காக நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும். சும்மா சாதாரணமா அவரை ருசித்து பார்க்க முடியாது. இந்த உலகத்தின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் கர்த்தரை ருசித்து நாம் பார்க்க முடியாது. 2
2ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். கர்த்தருக்குள்ளதான் நம்மளுடைய ஆத்துமா எப்போதும் மேன்மை பாராட்டும். இந்த உலகத்தின்படி அல்ல, இந்த உலகத்தில் உள்ளவர்களை பற்றி அல்ல. இந்த உலகம் எவ்வளவோ பறந்து விரிந்து கிடக்கிறது. ஆனாலும் கர்த்தருக்குள்ளதான் நம் மேன்மை பாராட்டுமே தவிர வேற எந்த காரியத்திற்கும் நம்மை மேன்மை பாராட்டக்கூடாது. நம் இருதயம் மற்ற எந்த விஷயத்திற்கும் மேன்மை பாராட்டக்கூடாது. எந்த ஐஸ்வர்யமோ, எந்த ஒரு வேலையோ, எந்த ஒரு காரியமும் நமக்கு கர்த்தரை விட பெரிதானது கிடையாது. நாம் நம்முடைய ஆத்துமாவை கர்த்தருக்காக முழுமையாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தருக்குள்ள நம்முடைய ஆத்துமா எப்போதும் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கஷ்டப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவர்கள், கர்த்தர் அவர்களுக்காகத்தான் வந்தார். நிந்தையில இருக்கிறவர்கள், அவர்களுக்காகவே தேவன் வந்தார். அனாதைகளுக்காகவும், திக்கற்றவர்களுக்காகவும், விதைவுகளுக்காகவும் கர்த்தர் வந்தார். எல்லோரும் ரட்சிக்கப்படும்படியாகவே தேவன் வந்தார். ஒருவரும் அவருக்கு புறம்பாக கிடையாது. எல்லா ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளே, அவருடைய பிள்ளைகள். அப்போ நம் கர்த்தருக்குள்ளாய் நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கணும், அவரை எப்படியெல்லாம் நம்ம மேன்மை பாராட்டணும். வேற எந்த விஷயத்திற்கும் நம்முடைய செவிகளை சாய்க்க கூடாது, நம்முடைய சிந்தைகளை கொண்டு போக கூடாது. முழுவதும் நம்முடைய ஆத்துமா அவரையே வாஞ்சித்து இருக்கணும். அப்போது கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவை பலப்படுத்தும். அவர் எண்ணி முடியாத காரியங்களை செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் செய்கிற தேவனா இருக்கிறார். 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 34ஆம் சங்கீதம் 34ல, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. பாருங்க, அவரோடு கூட எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்றோம். நாம் அப்படி எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்மளோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று எத்தனை பேர்ட்ட நம்ம சொல்லி இருப்போம்? அவர் மட்டும்தாங்க தேவன். நம்மளை படைத்தவர் அவர் ஒருவர் தான். அவரை மட்டும் மகிமைப்படுத்துதல நம்ம எவ்வளவாய் சந்தோஷமா இருந்திருப்போம். நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவதற்காக நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி நாம் ஒவ்வொருவரும் நம்மளோடு கூட இருக்கிறவர்களை வாங்க, நம்ம எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் என்று அத்தனை பேர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது தேவன் நம் நடுவிலே அசைவாடுவார். முதலாவதாக தேவன் நோவாவை தான் தெரிந்து கொண்டார். நோவா மூலமாய் தான் நமக்கு இந்த அவர் மனுஷனை படைத்ததற்காக விசனப்பட்ட காலம் உண்டு. எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்த பிறகு அவர் விசனப்பட்டு இருந்தார். மனுஷனை படைத்ததற்காக உத்தமனாய் இருந்த நோவாவை கண்டு நோவா மூலமாய் நம் மனுஷர்களுக்கு ஒரு வாழ்வை கற்றுக் கொடுத்தார். அப்படிப்பட்ட மனிதர்களாய் நாம் வாழ்கிறோமா? நமக்காக கர்த்தர் விசனப்படாதபடிக்கும் நாம் கர்த்தருக்காக என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வாழ்வு ஒரு வாழ்வு, தேவன் கொடுத்த இந்த வாழ்வில நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும்? இந்த மாம்சம் நமக்கு பலவீனம் தான். இந்த உலகம் நம்மளை நெருக்கும். இந்த உலகத்து இன்னல்கள் நம்மளை நெருக்கத்தான் செய்யும். நாம் கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்க்க வேண்டும் என்றால் அப்போ நான் எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும்? அவரோடு கூட இணக்கமாய் இணைந்து இருந்தால் மட்டும்தான், அவரோடு கூட இணைந்து இசைந்து இருந்தால் மட்டும்தான் அவரை ருசித்து பார்க்க முடியும், அவருடைய அன்பை. நாம் இதுல எத்தனை பேர் அவரோடு கூட இணைந்து இருக்கிறோம்? ஏதோ கர்த்தர் இருக்கிறார் என்று நாம் அவரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு நம் காரியங்கள் என்னெல்லாம செய்யலாம். ஆனால் தேவனுக்கு பயந்து நாம் எத்தனை பேர் இப்போது இருக்கிறோம்? தேவனுக்கு பயந்து உத்தமமாய் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இருக்கிறது. அவருக்கு பயந்து நடக்கும்போது காரியத்தை வாய்ப்பு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ வேண்டும். 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் போது
அவர் நம்மளுடைய எல்லா பயத்துக்கும் நம்மளை நீக்கலாக்கி நம்மளை ரட்சித்துக் கொள்வார். எந்த பாவமும், எந்த சாபமும், எந்த பயமும் நம்மளை அணுகாது. தேவனுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது, ஸ்தோத்திர பலி இட்டுக்கொண்டே இருக்கும்போது கிருபை நமக்கு பெருகும். அந்த கிருபையினால் நாம் அநேக காரியங்களை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே இந்த பூமிக்கு வந்து அவர் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யும்படி அநேகருடைய அன்பை அநேகருடைய அன்பை அவர் பெற்றுக்கொண்டார். அநேகர் அவரிடத்தில் அன்பாய் இருந்தார்கள், உண்மையாய் இருந்தார்கள். நாம் இப்போ அவரோடு கூட நாம் எப்படி இருக்கிறோம், அவர் அன்பை நாம் எப்படி ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர் மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்கிறோமா, முழு மனதோடும் அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமா, அடுத்த ஒரு ஜீவியம் உண்டு என்று நாம் எண்ணி பார்க்கிறோமா? அப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் என்று நாம் சொல்லணுங்க. கர்த்தருக்குள்ள மட்டும்தான் நம்ம மேன்மை பாராட்டணும். வேற எந்த காரணத்தை கொண்டும் எந்த உலகத்தின் படியும் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. அவர்கள் 5ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய முகம் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்படவே படாது. சங்கீதக்காரங்கள நிறைய வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இது அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பது எப்படி என்பதை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். முழுமையாய் நாம் அவரோடு கூட ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்தால் மட்டும்தான் அவருக்குள்ள நாம் உறவாட முடியும், அவரோடு கூட ஐக்கியமா இருக்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ வேண்டும். எத்தனையோ காரியங்கள் நம் கர்த்தரை விட்டு இணக்கமா இல்லாதபடிக்கு நம்மளை பிரித்து நம்மளை வஞ்சிக்க நினைக்கிற ஆவிகள், அசுத்த கிரியைகள் நம்மளை நெருக்கலாம். சோர்வுகள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் என் கர்த்தருடைய நாமத்துல எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ளிவிட்டு, அவர் என் தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார், நம்முடைய இடுக்கங்களை எல்லாம் நீக்கி ரட்சிக்கிற தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவர் நல்லவர், அவர் நீதி உள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பாவம் பாராத சுத்த கண்ணர். நாம் எத்தனை பேர் பாவம் செய்து எப்படியெல்லாம் இருப்போவா? அந்த பைபிள்ல எடுத்துக்கிட்டா நிறைய பேர் பாவத்தில் இருந்து மாறி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். அநேகர் ஆபிரகாமில இருந்து நீங்க கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் 17:1 நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அந்த வார்த்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உபாகமம் 18:1-13 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணுங்க. பைபிள்ல வர்ற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அவருடைய பின் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விலக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அப்பாவத்திலிருந்து வந்தவர்களை ரட்சித்து கர்த்தருக்காய் வாழ்ந்த ஒவ்வொருவரையும் நாம் பார்க்க முடியும். தாவீதும் அப்படித்தாங்க. பச்சைபாலிடத்தில் தப்பு செய்து அவன் மனம் திரும்பி கர்த்தருக்காய் வாஞ்சியாய் பாடின பாடல்கள் அந்த சங்கீதம். உருக்கமாய் பாடியிருப்பார், முழுமையாய் தேவனிடத்தில் தம்மை ஒப்பு கொடுத்திருப்பார். இந்த பாவம் நிறைந்த உலகம் இந்த பாவத்துல நிறைந்திருக்கிறது என்றுதான் தேவன் மனுஷகுமாரனாய் வந்து நமக்காக நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் தமிழ் சிலுவையை சுமந்து நம் பாவங்களை சிலுவையில் அடித்தார். அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் கர்த்தருக்காக நாம் நிற்கிறோம்? தேவன் நல்லவர் என்பதை நாம் எத்தனை பேர் ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்?
வேற ஒன்றுமே கிடையாதுங்க பூமியில நிலையானது. நிலையான ஒரு சொந்தம் என்றால் தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரே இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. சங்கீதம் 30:11 பாத்தீங்கன்னா, நம்மளுடைய புலம்பல்களை ஆனந்தமாய் மாற்றுகிற தேவன் அவர். நம்மளை அழுது புலம்பலாம், நம்மளை வஞ்சிக்கிற ஆவிகள் நம்மளை அலக்களிக்கலாம். நம்முடைய புலம்பல்கள் நமது பக்கத்துல சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு கேட்கிற அளவுக்கு நம்முடைய புலம்புகள் இருக்கலாம். அதை கண்டு மனிதர்கள் சந்தோஷப்படலாம். ஆனா தேவன் அதை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதை ஆனந்தமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் வைராக்கியமாய் தேவனிடத்தில் அவருடைய அன்பை ருசித்து பார்த்தோமானால் அவர் நம்மளை ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவருங்க. அவரை ருசித்து பாரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை விட்டு கொடுக்க கூடாது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமா தேவனுடைய சமூகத்தில் நான் குடும்பமா இருந்து தேவனோடு கூட ஐக்கியமா இல்லை என்றால் நம்மளை வஞ்சிக்கிற சத்துருவானவன் நம்மளை அதிகமாய் நம்மளை நெருக்குவான். என்ன ஐஸ்வர்யங்கள், என்ன வேலைகள், எதுவா இருந்தாலும் நம் மனசுல இருதயத்துல நிம்மதி இல்லாம நம் நிம்மதி குலைச்சலை கொண்டு வருமா சத்துருவானவன். நம் தேவனை பிடித்துக் கொள்ள வேண்டும், தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். தேவ சமூகத்துல நம் கண்ணீர் விட்டு தேவனை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்போது தேவன் நமக்கு பெரிய காரியங்கள் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுதான் 30:12 என் தேவனாய் கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று. ஒரு நாள் கூட இல்லைங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்றது சந்தோஷமா இருந்ததாம். அப்படி நாம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆவியான தேவன் வார்த்தையாக தான் இருக்கிறார். ஏதோ ரூபமாகவோ இது பிரம்மாண்டமாகவோ நமக்கு அவர் காட்சி கொடுக்கவில்லை. தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்த தேவன் இந்த பாவ உலகை மீட்க வேண்டும் என்றால் ஒரு மனித ரூபிலே ஒரு மாம்சமான ஒரு தேவன் குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட வேண்டும். அவன் தம்முடைய மக்கள் எல்லோருடைய பாடுகளுக்காகவும் தம்மேல் அந்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தினால் தவிர இந்த பாவத்தை மன்னிக்க முடியாது என்று தேவன் அறிந்தபடியினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டுல ஆடுகள் பலியிட்டிருக்கலாம், புறாக்கள் பலியிட்டிருக்கலாம், எத்தனையோ ரத்த பலிகளை இட்டிருக்கலாம். தேவனுக்கு அந்த பலிகள் எல்லாம் ஒரு தவறுகள் செய்துவிட்டு நாம் போய் இந்த பலிகளை செலுத்தி விட்டோம் என்றால் தவறுகள் மன்னித்து விட்டது என்பதற்கு அடையாளமாக அந்த பலிகளை செலுத்துவார்கள். ஆனால் தேவகுமாரன் வந்த பிறகு, மனுஷகுமாரன் வந்த பிறகு ஆடு மாடுடைய ரத்தங்கள் ஒன்றுக்கும் ரட்சிப்புக்கு அது ஏதுவானது கிடையாது. அது பரிசுத்தப்படுத்தாது. அந்த ரத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமே பரிசுத்த நம்மளை நம்மளுடைய பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிற ஒரே ரத்தம். இப்ப உள்ள உலகத்துல இந்த மாம்சம் நம்மளை ரொம்பவும் ஆட்டி படைக்குங்க. இந்த மாம்சத்தின் கவலை, நெருக்கம், பெருமை, நம்ம அளவுக்கு மேல நம்முடைய காரியங்களை கொண்டு போறோம். வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது போதும் என்கிறது எந்த மனுஷனும் ஒரு கட்டுப்பாட்டுல வாழலைங்க. இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் வேணும், இதுக்கு மேல கொஞ்சம் வேணும்னு சொல்லி போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள உண்மையா வாழுகிற சிலர் மனிதர்களும் இருக்கிறார்கள், தேவ ஊழியர்கள் இருக்கிறார்கள், தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள், தேவ விசுவாசிகள் இருக்கிறார்கள். விசுவாசிகளில் நல்லவர்களும் உண்டு, தேவனை பற்றி பிடிக்கிறவர்களும் உண்டு, தேவனிடத்தில் வந்து வார்த்தைகளை கேட்டுவிட்டு புரண்டு போகிறவர்களும் உண்டு. வேதத்தை தியானிக்கிறவர் ஊழியக்காரர்கள், உண்மையாய் கர்த்தருக்காய் ஓடுகிற அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளும் உண்டு. பிறண்டு போகிற ஏதோ ஊழியத்தை செய்யாதபடிக்கு ஊழியம் கொள்ளும்படியாக, ஊழியத்தை தமக்காக பயன்படுத்திக் கொள்ளும்படியாக நடனமும் பாட்டுகளும் பாடிவிட்டு ஆராதனை செய்துவிட்டு மனிதர்களுக்கு முன்பாக நம் ஒரு ஆடம்பர ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். கர்த்தருக்காக இன்னும் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். தமக்காக ஒன்றும் இல்லாம
தேவனுக்காக, தேவனுடைய மகிமைக்காக ஊழியம் செய்கிறவர் எத்தனையோ பேர் உண்டு. நான் முதல்ல எண்ணி பார்க்கணுங்க. அப்ப முதலாவது தேவன் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவர் நல்லவராகவே இருக்கிறார், இன்னும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் எப்போதும் நல்லவராகத்தான் இருப்பார். அதனால நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போதும், கர்த்தருடைய வார்த்தைகள் வேதத்தை நாம் வாசிக்கும் போதும் நமக்கு தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுப்பார். அதுல எந்த வார்த்தைகள், எந்த சுவிசேஷம், எந்த ஒரு பிரசங்கம் நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது, இது உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறதா, ஆவியில வெளிப்படுகிறதா, இல்ல மாம்சத்தின்படி வெளிப்படுகிறதா என்பதை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வைராக்கியமாய் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் வாழும் போது கர்த்தர் நம்மோடு கூட இணக்கமாய் இருப்பார், நம்மளோடு கூட இன்னும் அதிகமாய் நெருக்கமாய் இருப்பார். நம்ம அதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கணுங்க. சும்மா ஏதோ போறோம் வரோம்ல. எல்லாத்துக்கும் எல்லா தாளந்துகளும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏதோ ஊழியக்காரங்க சொல்றாங்க, ஏதோ இப்ப பிரசங்கியார் சொல்றாங்க, ஏதோ போதகர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மன சஞ்சலப்படக்கூடாது. நாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமா என்பதை நாம் முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் மற்றவர்களை பற்றி நாம் குறை சொல்லாதபடிக்கும், மற்றவர்கள் எதை சொன்னாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளலாம். இந்த பாவமான உலகங்க, உலகத்துல இச்சை அதிகமா சிந்தையில கொண்டு வந்து சத்துருவானவன் விதைக்கிறான். இந்த உலகத்தின் ஆசை, அதுவும் ஒரு வகையான இச்சை. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லி போயிட்டே இருக்கு. எதங்க கொண்டு போறாங்க? ஒன்றுமே கொண்டு போக முடியாது. யோபு சொன்ன மாதிரி, நிர்வாணியாகவே வந்தேன், நிர்வாணியாகவே போவேன், ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. என் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாகவே வந்தேன், நிர்வாணியாகவே. கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாங்க. இந்த பூமியில நிலையானது ஒன்றுமே கிடையாதுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு இந்த பூமியிலே கொடுத்த நம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். திருத்துவ தேவன் அவர். 3 ஒருவர் தான். நமக்காக அந்த 3 ரூபத்தில் இருக்கிற தேவன். நாம் கர்த்தருக்குள்ளாய் ஐக்கியமாய் கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டு கர்த்தருக்காய் ஓடுகிறவர்களாய் நிற்க வேண்டும். நம்மளோடு கூட சேர்ந்து இருக்கிறவர்களை, நம்மளோடு கூட நம்மளுடைய குடும்ப உறவுகளை நாம் கர்த்தருக்குள்ளாய் இழுத்து கொள்ள வேண்டும். பாவத்தில் விழாதபடிக்கு, பாவ போக்குக்கு விழாதபடிக்கு, பாவ சாபத்துக்கு நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, இந்த உலகம் கொடுக்கிற தற்காலிக அந்த ஒரு அன்புக்கும், இந்த உலகம் கொடுக்கிற தற்காலிக அந்த வாழ்க்கைக்கும் நாம் வாழாதபடிக்கு நித்திய வாழ்க்கைக்காக நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பூமி அனைத்திற்கும் ஒரே ஒரு தேவன் என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவராலே என்று ரட்சிப்பு கிடையாது. நம்மளை ரட்சிக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். யாத்திரம் 15:25, 22:27 மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவன் அவர். நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் அவர். இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. நாம் உறுதியா பிடித்துக் கொள்ளணும். சின்ன காரியங்களுக்காக நான் இடையில் விழுந்து இடரப்பட்டு இதுவே கர்த்தரிடத்துல நான் இருக்கிறோம், நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு போகாதபடி கர்த்தருக்காக வாழு, கர்த்தருக்காக நெல்லு.
வைராக்கியம் வேணுங்க. கர்த்தருக்குள்ள நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். வேற எதை குறித்து நம்ம வைராக்கியம் பாராட்டக்கூடாது. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அவர் ருசித்து பார்த்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க முடியும்? பாக்கியவானா இருக்க முடியும். இப்போ இந்த பூமியில வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட நீதிமான்களாய் வாழ போகிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து, அடுத்த ஒரு வாழ்வு உண்டு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு உண்டு இல்லை என்று தெரியாமல் அநேகர் இருக்கிறார்கள். வாழ்வு உண்டு, நிச்சயமாகவே நித்திய வாழ்வு ஒன்று உண்டு. அதற்கு நாம் போக வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ வேண்டும்? முதலாவது தேவன் வரும்போது தேவனுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். பின்பு நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளோடு கூட இருக்கிறவர்களிடத்தில் சொல்லணுங்க கர்த்தரை பத்தி. நமக்கு இன்னொரு வாழ்வு உண்டு. இந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, இது மாயமான வாழ்க்கை. இந்த மாயமான வாழ்க்கையில இருக்கிற இந்த பாவ சாபங்களை முற்றிலுமாக அகற்றி இந்த எல்லாவற்றையும் ரட்சிக்கும்படியாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்தார். நாளைக்கு அவர் வரும்போது எல்லோரும் பார்ப்பாங்க மேல. அன்னைக்கு கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இன்னொரு வாழ்க்கையும் இருக்கு. கர்த்தரோடு கூட வாழ்க்கிற வாழ்க்கை ஒண்ணு சொல்லிட்டோம், அது நித்திய வாழ்க்கை, 1000 வருஷம் அரசாட்சின்னு சொல்றாங்க. இன்னொரு வாழ்க்கை இருக்கு, நரக வாழ்க்கை. அதை யாரும் தெரியாது. அது தெரியாம நிறைய தவறுகள், தப்பு, மாம்ச பலவீனங்கள் நம்மளை நெருக்கும் போது, நமக்கு எவ்வளவு நம் கர்த்தரோடு கூட இருக்கும்போது இந்த மாம்சத்தின் பலவீனங்கள், இச்சையின் பலவீனங்கள், மரண பயங்கள், மரண கட்டுகள், வானமண்டலத்தில் பொல்லாத கிரியைகள் நம்மளை நெருக்கும் போது, கர்த்தரோடு கூட இருக்கும் போதே அவ்வளவு பயங்கரமா நம்மளை தாக்குது பாருங்க. எவ்வளவு நம்மளை இது பண்றது. நம் கர்த்தரை விட்டு பிரியாதபடிக்கு நாம் அவரை தஞ்சமாய் பற்றி கொள்வோம் என்றால் முற்றிலுமாக அதை எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் கொடுக்க முடியுங்க நித்திய வாழ்வை காண. ஆனால் பாவத்துல விழுந்தவர்கள் கண்டிப்பாக நரகம் உண்டு என்று அவர்கள் உணர்ந்தார்கள் என்றால் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். இதை நாம் சொல்ல வேண்டும். 2 வாழ்க்கை உண்டுங்க. நரக வாழ்க்கை உண்டு. நரக வாழ்க்கைன்னா சும்மா அவ்வளவுதான், அந்த வாழ்க்கை முடிஞ்சோன்னா நரகத்துல போடுவாங்க, போயிடும் அப்படிங்கறதுல அந்த வேதனை கொடியதா இருக்கும். அந்த நரக வாழ்க்கையின் கொடிய அந்த வேதனையை அறிந்தார்கள் என்றால் ஒருவரும் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவத்தில் விழமாட்டார்கள். இதை நாம் அனைவருக்கும் போதிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? பாவத்துல விழக்கூடாது, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படி, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு, எல்லோரும் ஆண்டவரை மனம் திரும்பும்படியாய் நம் இயேசு கிறிஸ்து வந்தார் இந்த பூமிக்கு என்று நாம் பிரசங்கிக்க வேண்டுங்க. எல்லாத்தையும் சொல்லணும். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லோரும் எல்லாரிடத்திலும் உங்களோடு கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவங்க கூட எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்கறாங்களோ அவங்களோடு கூட எல்லாம் சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் ஒருவரை தவிர நமக்கு ரட்சிப்பு கிடையாது. நம்மளுடைய வாழ்வை மாற்றுகிறவர் தேவன் ஒருவர் தான். அதனால தேவனுக்குள்ள நாம் அன்பா இருக்க வேண்டும். தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதனால தேவனை பற்றி கொண்டு இந்த உலக பாவத்திற்கும் இந்த உலக இன்பத்திற்கும் நம்மை முற்றிலுமாக அதை விட்டு நம்மை விலக்கி நம்மளை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பண ஆசை, பொருளாசை, பெருமை, இன்பம், இது எல்லாவற்றையும் நாம் அற்பமா எண்ண வேண்டும். லாபமான அனைத்தையுமே பவுல் அண்ணது அற்பமா எண்ணினான், நஷ்டம் என்று எண்ணினான். ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. இந்த வாழ்க்கையில சமாதானமா சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கோமா, ஒரு 4 பேர் ஆத்மா ஆதாயங்களை செய்கிறோமா, நம்மளால முடிஞ்ச ஆத்மா ஆதாயம், அவங்க 4 பேர். இதுதான் கர்த்தருக்கு செய்கிற நம்மளுடைய கடமை. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான். எல்லோரையும் என்னுடைய சீசராக்குங்கள் என்று சொன்னார். அவர் நல்லது தானங்க சொல்லியிருக்கிறார். கெட்டு போக கூடாதுங்க ஒருவரும்.
ஒருவரும் பாவத்துல விழுந்துடக்கூடாது. அநேக பரிசுத்தவான்களை சத்துருவானவன் பிடித்து கொண்டு அவனை கெச்சிக்கிற சிங்கத்தை போல அவனை விழுங்கலாம் என்று வகையை தேடிக்கொண்டு இருக்கிறான். அவன் ஜெபிக்க வேண்டும். எல்லோருடைய ஜெபம் தான் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை தாங்கும். அப்போது நாமும் பலன் அடைவோம். நாமும் நம்மளுடைய வீட்டுகளில நம்மளுடைய ஜெப எந்த வேலையினாலும் ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும். நம்மளுடைய மன நிலம் ஏதாவது ஒரு சோர்வு பலவீனங்கள் இருக்கா, உடனே ஜெபிங்க. ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தா கிருபை பெருகுமா? அப்ப ஸ்தோத்திரத்திற்கு வெறும் ஸ்தோத்திரம் தான் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தரை. அந்த ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகிமை இருக்குங்க. கிருபை நம்மளை சுற்றி சூழ்ந்து கொள்ளுமா? கிருபை இருந்துட்டா ஒண்ணுமே நம்மளை ஆட்கொள்ளாதுங்க. இந்த கிருபை நம்மளை வேலி அமைத்துக் கொள்ளும். நம்மளுடைய ஜீவன் பலன் தீர்க்காயுசை எல்லாம் அது காத்துக்கொள்ளும். நான் இன்று ஒரு முடிவு எடுப்போம். கர்த்தருக்காக ஓடுவோம், கர்த்தருக்காக நிற்போம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம், அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம், நாம் பாக்கியவான்களா எண்ணப்படும். ஜெபித்து முடிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தைகளை தேவன் பகிர தந்த கிருபைகளுக்காக நன்றி. ஆவியானவர் தாமே கூட இருந்து வெளிப்படுத்துற இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறப்பா. ஆவியானவர் தாமே கூட இருப்பீராக. இந்த ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே முழுவதையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் வரும்போது ஆண்டவரே இந்த ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே குற்றமற்றதாய் இருக்கணும்ப்பா. உடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் நீ வரும்போது எடுத்துக்கொள்ளத்தக்க ஒரு வாழ்வை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ சமயங்கள் இடர்கள் இதையும் இழந்து விட்டோம் என்றால் என்னுடைய இருதயம் எவ்வளவாய் தவிக்கிறது. அப்படிப்பட்ட தவிப்பு நேரத்துல கர்த்தர் நீர்தான் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறீர். எங்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் கர்த்தர் நீர் மாத்திரம் தான்ப்பா. மனுஷனை நம்புவது விருதா என்று சொன்னீங்களப்பா. இக்கட்டு காலத்துல மனுஷனை நம்புவது விருதா. கர்த்தரை நாம் பற்றி பிடிக்கும் போது நிரந்தரமான சமாதானம் நமக்கு கொடுப்பார். ஆவியானவர் ஒத்தாசையோடு ஆவியில பலன் உள்ளவர்களோடு கூட நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும். மற்ற காரியங்களை பற்றி நாம் பேசாதபடிக்கு ஆவிக்குள்ள காரியங்களை நாம் பேசி கர்த்தரோடு கூட நாம் உறவாட வேண்டும். தேவன் நமக்கு அப்போது நல்ல பலனை கொடுப்பார். எல்லா அந்தகார கிரியைகளும் விலகும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தாமே எங்களை பலப்படுத்துவீராக. நீதியின் பாதையில் எங்களை நடத்துவீராக. எல்லா சத்துருக்களுக்கும் எல்லா வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். எல்லா சத்துருக்களின் தலைகளின் வசிக்கப்படுகிற என் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைத்து நாங்கள் ஆராதிக்கும்படியாய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறப்பா. உங்களுடைய வருகை இன்னும் தாமதமானால் அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்பு ஆண்டவரே கர்த்தருடையது. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படணும்ப்பா. வருகிற தேர்தலுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவரே இந்த தேர்தல் ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டுல வருகை நடப்புகிற இந்த தேர்தலுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. மனுஷ ரூபத்துல முகமுடி போட்டுக்கொண்டு ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டை சீர்குலைக்கும்படியாய் எந்த அரசியல் அதிகாரமும் உள்ள நுழையாதபடிக்கு என் தேவன் உமக்கு உகந்த அதிகாரிகளை ஆண்டவரை நீ அரியணையில உட்கார வைங்கப்பா. தேவ பிள்ளைகளுக்கு இடையூறு இல்லாதபடிக்கு, தேவ மனிதர்களுக்கு இடையூறு இல்லாதபடிக்கு, கர்த்தரை துதிப்பதற்கு இடையூறு இல்லாதபடிக்கு, கர்த்தரை அனுதினமும் சுதந்திரமாய் நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு இடையூறு இல்லாதபடி கர்த்தர் உங்க சித்தம் போல ஆண்டவரே வருகிற அந்த தேர்தலை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒருவரும் ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே தன்னுடைய கடமையை ஆற்ற வேண்டும். கர்த்தர் இடத்தில் ஜெபியுங்கள். அவர் ஏவப்பட்ட இடத்துல நீங்க போய் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். துதிகான மகிமையை நம் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Thank you for the wonderful message.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் இவருடைய குடும்பங்களுக்காக உங்களுடைய தனி ஜெபங்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். இனி ஒரு 10 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசிட்டு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்ப நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். முக்கணி அப்படின்னு கேட்டீங்கன்னா மாப்பழா வாழை, இந்த 3 பழங்களுடைய டேஸ்ட் எப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும். வாழைப்பழம்னாலும் சரி, மாம்பழம்னாலும் சரி, ஜாக் ஃப்ரூட் சக்கப்பழம்னாலும் சரி, மாப்பழா வாழை, இதுல 3மே சாப்பிடும்போது நம்ம நாக்குக்கு இன்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது நிலையா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சுவை நம்ம நாக்கை விட்டு போயிரும். ஆனா நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்க வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த வேதத்தை வாசிக்கிறீங்களோ அது உங்களை புதிதாக்குமா, அது உங்களை கூர்மைப்படுத்துமா. இட்ஸ் கோயிங் டு பி கிவிங் a knowledge. அது ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு அது உங்களுக்கு சரியா நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டும். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய்ங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லப்படும் கேட்டீங்கன்னா, வட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அது பாவம், அது செய்யக்கூடாது. வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா யாரு? சகேயு. அவன் என்ன பண்றான்? இனிமே நான் வரி வாங்க மாட்டேன், நீ அநியாயமா நான் வட்டி வாங்க மாட்டேன், நீ யாரையும் துன்புறுத்தமாட்டான். இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடன் தன் பாவங்களை அவன் அறிக்கையிட்டான். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்றான்? அவன் ருசிச்சு பார்த்துட்டாங்க சகேயு. அதனாலதான் அவன் என்ன பண்றான்னா, அவர் மேல இருந்து பார்த்தா போன ஒரு காட்டத்தி மரத்து மேல ஏறி உட்கார்ந்து ஓடி போய் பார்க்கணும்னு நிக்கிறான். இயேசு கிறிஸ்துவானவர் சகலத்தையும் அறிந்தவர். அவர் அவன் அங்க போய் ஏறின ஒரு சூழ்நிலையை அறிந்து விட்டு நேரம் அந்த மரத்துக்கு கீழே போய் கூப்பிடுறாரு, சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டுங்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் தன்னுடைய நம்முடைய பாவங்கள் எல்லாம் ரத்தத்தினாலே கழுவினார். அப்படி விலையேறப்பட்ட கர்த்தருடைய அன்புக்கு ஈடா அவர் நம்முடைய எண்ணத்தை கேட்கிறார். தெரியுமா என்ன கேட்கிறாரு? சர்ச்சுக்கு போயாச்சுன்னா ஐயர் காசு கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். அந்த பிரேயர் மீட்டிங் போனா சப்போர்ட் பண்ணணும்னு காசு கேட்கிறாங்க. தானியேலுக்கு எழுதின புஸ்தகத்துல தானியேல் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார், மேசியா வருகிறார், அவர் பழியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவாராம். இயேசு கிறிஸ்து வந்தது நோயை குணமாக்குறது மட்டும் இல்ல, பேயை விரட்டுறது மாத்திரம் இல்ல, குஷ்டரோகிகளை குணமாக்குறது மாத்திரம் கிடையாது, செத்தவனை உயிரோடு எழுப்புறது மாத்திரம் கிடையாது, அற்புதங்களும் அடையாளங்களும் அநேக காரியங்களும் செய்தது எதற்காகனா, பரம பிதாவின் சித்தத்தை செய்யாத எவனும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. பரம பிதாவின் சித்தம் என்னது? இயேசு கிறிஸ்து மரித்தார், அவருடைய பாவத்தினால நீங்க மீட்கப்பட்டீங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வாழ்க்கைக்கு அப்புறமா ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்காக, இந்த குறுகின வாழ்க்கைக்காக, இந்த சிற்றின்பத்துக்காக நீங்க பரம அழைப்பு, ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை, அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அதற்காக இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி கொண்டு அவரை பத்தி நீ சொல்லு. உன் பாவத்தை விட்டு வெளியில வா, சில அக்கிரமத்தை விட்டு வெளியில வா. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது, குடும்பத்துக்குள்ள போராட்டம் வருது. நான் நினைச்சேன் என் வாழ்க்கை இப்படி இருக்கும், என் திருமண காரியம் இப்படி இருக்கும்னு நான் நினைச்சேன். ஓ ஹல்லேலூயா. சகோதரா, கர்த்தர் உனக்கா இடைப்பட்டு வருகிறார். உன் சூழ்நிலையும் உன் சிந்தனையும் உன் மாம்சீகத்துல உண்டானுச்சு, அது கர்த்தர் சித்தத்துல உருவாகல. கர்த்தரை தேடி வந்திருக்கிற, கர்த்தர் அண்டைக்கு வந்திருக்கிற அவரை நீ என்ன வரும், என்ன நடக்கும் நீ எதிர்பார்த்து வந்திருக்க. கர்த்தருடைய வேதத்தை எடு, அதை வாசி. காலையில எழுந்து அதை கையில எடுத்து ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு உன் முழங்கால போடு. கர்த்தர் சொல்லுகிறார், உன் முன் நிலைமையிலும் பின் நிலைமையிலும் சுற்றிலும் சமாதானத்தை நான் உனக்காய் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். If you want to testify, you can test them. யாரும் என்ன பண்ணணும்? நல்லா சகலத்தையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கன்னு சொல்றாங்க வேதத்துல. ஹல்லேலூயா. வேதத்துல மைய வசனம் சங்கீதம் 118 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். Don't trust any human being. அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, don't trust them. உங்கள் நம்பிக்கை அவராதான் இருக்கணுமா? அதான் சொல்ற, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பானா.
ஒரு மரம் என்ன பண்ணா இலைய உதுக்கும், திரும்ப தழுக்கும், திரும்ப கனி கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அது திரும்பியும் தண்ணி பற்றாக்குற தான் அதுக்கு வாட ஆரம்பிக்கும். ஆனால் நீர்க்கால்கள் அதனா ஆத்து ஓரத்துல நடப்பட்டிருக்க மரம் எல்லாம் என்ன பண்ணும்னா தண்ணிக்கு கவலையே படாது. எப்பவுமே ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, எப்பனாலும் தண்ணி குடிச்சுக்கலாம். தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துல தேவ வார்த்தையை கேட்டு வந்திருக்கிற சகோதரா சகோதரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கா இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க இந்த மீட்டிங்க்கு வந்தது இது உங்க சுய சித்தம் கிடையாது, இது உங்க சுய முயற்சி கிடையாது. கர்த்தர் உங்களை இந்த கூடைக்கு அழைத்திருக்கிறார். அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை ருசிச்சு பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை செவிகள்ல கேட்கணும், கர்த்தருடைய புஸ்தகத்தை திறந்து தியானிக்கணும். ஸ்தோத்திரம். அவர் நல்லவர் என்பதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ருசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டத்தின் சூழ்நிலை எல்லாம் மாறி போயிடும். கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் தாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் என்னுடைய கசின் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்க சூழ்நிலையில அவர் யதார்த்தமா தான் இந்த பிரேயர் மீட்டிங்ல ஜாயின் பண்ணார். அப்ப என்ன காரணத்துக்காக ஜாயின் பண்ண சொல்லி பல மாதங்களுக்கு முன்னதாக பேசிட்டு இருக்கும்போது அவரோடு பேசும்போதுதான் எனக்கு தெரிஞ்சதோ இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லியிருந்தாரான்னு. அப்போதான் அவருடைய இருதயம் தொடப்பட்டதாக உணர்ந்தார். அந்த வார்த்தையை நான் சொல்வது நல்லதா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல என்ன பண்றாங்க, they are lot of invention, புது புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா எதையாவது கண்டுபிடிக்கிறதுல முயற்சி பண்றாங்க. இப்ப I am also a scientist, நானும் ஒரு விஞ்ஞானினா நாங்க என்ன பண்றோம், இதாவது என்ன பண்ணணும், இதை விட அடுத்த லெவலுக்கு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும் முயற்சிகள் செய்து கொண்டே இருப்பார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ரஷ்யால என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாடுகளும் ஸ்பேஸ்ல என்ன இருக்கு, அங்க என்ன இருக்கு, இங்க இருக்குன்னு ஆராய்ச்சிகளை தொடங்குற சூழ்நிலையில ரஷ்யன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, பூமிக்கு அடியில என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் குரூப்பை உருவாக்கி பூமிக்கு அடியில ஆழ்துளை இட்டு பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு வரைக்கும் ஒரு வாய்ஸ் டிடெக்டன் கேமராவை கீழே அனுப்பி அதை ரெக்கார்ட் அவங்க கேட்கும் போது அந்த சயின்டிஸ்ட் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்த, அந்த ஆராய்ச்சிகளை பண்ணி கொண்டிருந்த அந்த சயின்டிஸ்ட்கள் எல்லாமே தங்கள் பதவிகளை தூக்கி எறிந்துவிட்டு, இப்படிப்பட்ட சத்தத்தை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் கேட்டதே இல்லை, இது ஒரு மரண சத்தமா இருக்கிறது, ஒரு ஓலமா இருக்கிறது, இது எங்களுக்கு பயத்தை உண்டாக்கிருச்சு, ஒரு நடுக்கத்தை உண்டாயிருச்சு, இது எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய வேலைகளை ரிசைன் பண்ணிட்டு தங்கள் சயின்டிஸ்ட் பதவியை தூக்கி தூர போட்டுட்டு இது எங்க, இது எப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பயந்து ஓடிட்டாங்க. அந்த ப்ராஜெக்டை ஷட் டவுன் பண்ணிருச்சு கவர்மெண்ட். வேதம் சொல்லுகிறது, பூமிக்கு அடியில இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை இன்பமா நினைச்சு ஓடுனா ஸ்தோத்திரம், பூமிக்கு அடியில அநேக ஆண்டுகள் ஓ ஸ்தோத்திரம் அக்னியும் கந்தகமாய் அவர்கள் மரணத்தை தேடி ஓடுவார்கள். மரணமோ அவர்களை நாடாது. அதை செத்துட்டோம்னா முடிஞ்சு நினைக்கிறான், ஆனா அங்க போன சாவே கிடையாது. அப்படிப்பட்ட அக்னியும் அப்படிப்பட்ட கந்தகமும் எரிகிற குளைச்சலும் ஓ பாவத்தின் சீற்றுல சிக்கி இருக்கிற மக்களுக்காய், ஓ சாத்தானுடைய கூட்டத்தோடு அது தள்ளப்பட்ட தூதருக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நரகத்துக்குள்ள போக போறியா, இல்ல நித்திய வாழ்க்கைக்கோடு ஓ கேருபீன்கள் சேராபன்களோடு ஓ ஓயாது துதித்துக் கொண்டிருக்கிற ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அந்த நித்திய வாழ்க்கைக்கு நேராய் போகும்படியாய் நீங்கள் ஆயத்தமாக போகிறீர்களா? எதை செய்ய போகிறீர்கள்? இப்பொழுதே சுதந்திரம் எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த காரியத்தை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம்? ஓ கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஓ ஜீவனுக்கு போகிற வழி குறுகலா இருக்கிறது, அதை தேர்ந்தெடுக்கிறார்கள் சிலர். இந்த சிலராய் கர்த்தருடைய கூடைக்கு வந்திருக்கிறோம். இந்த நல்ல வழிக்கு கர்த்தருடைய பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் ஆயத்தப்படுங்கள், உங்கள் உறவினரை ஆயத்தப்படுத்துங்கள். ஓ அவர்கிட்ட சொல்லுங்க, எப்பா கொஞ்ச கால வாழ்க்கைதான், செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள போகும்போது அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். நம்ம நரகத்துக்கு போறோமா பரலோகத்துக்கு போகிறோமாங்கிற அங்க பாதாளத்துல ஒரு செப்பரேஷன் நடக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவான உவமையை சொல்லும் போது
தெளிவாய் சொல்லுகிறார். ஆபிரகாம் மடியில அந்த லாசரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த அந்த லாசரு அவன் மடியில உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆஸ்தியின் சம்பன்மமாய் செழிப்பாய் இருந்த ஒரு பெரிய பணக்கார செத்து போய் நான் நரகத்துல இருக்கும்போது தாகத்துக்கு அவன் கேட்கிறான், ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு தொட்டு விடு, அதனால எனக்கு தாங்க முடியல. லாசருவை பார்த்து, ஆபிரகாம் மடியில இருக்கிறவனை பார்த்து அவன் ஏங்குகிற சூழ்நிலை லாசர் சொல்லுகிறான், இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கும் அந்த இடத்துல இந்த இடத்துக்கும் யாரும் வர முடியாது. அப்ப அந்த பணக்காரன் சொல்லுகிறான், நான் என் ஜீவனத்தின் பெருமையில, எனக்கு உள்ள ஒரு ஆஸ்தியில, எனக்கு உள்ள கொழுப்புல, என் சுகபோக ஜீவியமா ஜீவிச்சுட்டேன். ஆனா எனக்கு கூட பிறந்த இன்னும் அநேக சகோதரர்கள் உண்டு. அவர்களும் இந்த இடத்துக்கு வந்து இந்த வேதனையை படக்கூடாது. தயவு செஞ்சு ஜீவனுக்கு போகிற வழிய அவனுக்கு காட்டி கொடு, அவங்ககிட்ட போய் சொல்லுகிற வேலையில அவர்களோடு இடைப்பட்ட வார்த்தை என்னன்னா, அவர்களுக்கான வழிகளும் அவர்களுக்கான வார்த்தைகளும் சொல்லப்படும். அவர்கள் கேட்கலன்னா, செத்தவன் உயிரோட போய் எஞ்சி போய் நின்று சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவர்கள் காது அடைக்கப்பட்டதாயும் கண்கள் கட்டப்பட்டதாயும் நரகத்துக்கு நேராக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள திருத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒன்று செய், தேவ பிள்ளையே, உன் சகோதரனும் உன் சகோதரியும் உன் தாயும் உன் தந்தையும் உன் உடன் பிறப்புகளும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன்னுடைய உறவினர்களும் அந்த நரக பாதாளத்திற்கு போகாதபடியா திறப்புல நின்று ஜெபித்துக்கொள். ஜெபிச்சு முடிக்க போகிறோம். சொர்க்கீக பிதாவே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் தகப்பனே. வேதத்திலே அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தார்கள். நாங்களும் நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாய் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 நாட்களுக்கு முன்பதாக நான் படுத்திருக்கிற சூழ்நிலையிலே ஆவியாளர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. மாம்சத்தை தின்னக்கூடிய சில சத்துருவின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேசத்திற்காய் திறப்பிலே நின்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லியிருக்கிறது. திறப்பிலே நிற்கிறவர்கள் மேல் அடையாளத்தை போட விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உங்களுடைய சந்ததிகளுக்காக திறப்பிலே நின்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். கூட்டம் கூட்டமாய் அழிகிற ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் ரீதிகளை கர்த்தருடைய பெர்மிஷனோடு கர்த்தர் இதை அனுமதித்து விட்டார். சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறது. சரணங்கள், மாம்சத்தை உண்ணக்கூடிய சில சத்துருவின் கிரியைகள் அநேகருடைய ஜீவனை பறித்துக் கொள்ள போகிறது. அவர்கள் கர்த்தரை அறிவதற்கு முன்பதாக, நரக பாதாளத்திலே போவதற்கு முன்பதாக நீங்களும் நானும் அவர்களுக்கு எச்சரிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நாம ருசிச்சுக்கிட்டோம், கர்த்தர் நல்லவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம மற்றவர்கிட்டையும் சொல்லும்படியாய் கர்த்தர் திறப்பிலே வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. பிதாவே, வந்திருக்க ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. சகல துர்க்கிரியைகளையும் பிசாசின் தந்திரங்களையும் ஆத்மீக ரீதியில போராடுகிற ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தாலே கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன் தகப்பனே. கோளாறான வழிகள் நேராகட்டும், கரடானவை சமமாகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உன் பக்கமாய் வருகிறது. உன் கைகளை திடப்படுத்து. செருபாபேலே, உன் கைகளை திடப்படுத்து. உன்னை தாங்கும்படியா நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே. முந்தினவரை நினைக்க வேண்டாம், பூர்வமானவரை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்ல வாக்களித்த வல்லமையுள்ள தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அப்படிப்பட்ட தேவனை ஸ்தோத்திரம் தன் சொந்த தனமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் ஹல்லேலூயா நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. தடைகளையும் கட்டைகளையும் உடைத்து எறிகிறார். உங்களுக்காய் உண்டு. செய்யக்கொடி ஆனவர் உங்களுக்காய் உண்டு. திகையாது, கலங்காது. ஹல்லேலூயா. தெய்வீக சமாதானம் உங்களோடு கூட இடைவிடும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. சகல பிரதான ஆவியின் மந்திரங்களை தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை விடுதலையாக்கட்டும். அப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு உண்டு. கர்த்தர், அவருடைய கர்த்தத்துவமே கர்த்தத்துவம், அவருடைய துதியே துதி, அவருடைய மகிமையே மகிமை. நீர் செய்யறதுக்கு உமக்கு எப்படிப்பட்ட வல்லமை உண்டு என்று உம்மை கைகாட்டக்கூடிய மனுஷன் ஒருவனுமே இல்லை. நீர் நீதிபரர், நீர் சத்தியர், நீர் சர்வலோகத்தையும் உண்டாக்கிறவர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து செபிக்கிறேன் தகப்பனே. சூழ்நிலையின் கிரியைகள் விரும்புகிற வண்ணமாய் நடக்கட்டும் தகப்பனே. தேவ பிள்ளைகளின் திட்டத்தை உடைத்து எரிகிற கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன் தகப்பனே. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேக நாட்களாக ஸ்தோத்திரம், அநேக காரியங்கள்ல பிளான் பண்ணி ஸ்தோத்திரம், திட்டங்களை வகுத்து சோர்வடைந்து வழி இல்லாததாய் ஸ்தோத்திரம், திட்டங்களை தூர போட்டுவிட்டு என்னடா செய்யறதுன்னு ஸ்தோத்திரம், ஹalleluya, ஒரு மன அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற உங்களுக்காய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன் அங்கலாய்ப்பை நான் உன்னை விட்டு எடுத்து போடுகிறேன். உன்னை நான் புதிதாக்குகிறேன். உன் இருதயத்தில் நான் சமாதானத்தை கொடுக்கிறேன். என்னுடைய வேதத்தை எடுத்து நீ வாசி. நான் உன்னோடு கூட இடைபட்டு உனக்கு வழிகளை உண்டாக்குகிற ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். ஹalleluya, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காய் இடைபட்டு வருகிறது. ஹalleluya, ஹalleluya. தடுக்கி விழுந்த தள்ளாடுகிற முழங்கால்களை நான் பலப்படுத்த போகிறேன். பொருளாதார ரீதிகளிலும் உன்னோடு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பை உனக்காய் ஏற்படுத்தி உன்னை தட்டி கொடுத்து உன்னை நான் நேர்த்தி ஆக்கி உன் தொழில் ரீதிகளில நான் உன்னை பலப்பட செய்ய போகிறேன். திகையாதே, எழும்பு 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 இஸ்ரவேலே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உன் வறுமையின் காரியம் உன்னை விட்டு தூரம் போகிறது. ஹalleluya, ஸ்தோத்திரம். சுற்றி இருக்கிற ஜனங்களும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் உன்னை அற்பமா எண்ணினது உண்மைதான். இதோ இந்த வார்த்தை உனக்காய் உங்களுக்காய் இடைபெட்டு வருகிறது. ஹalleluya, அற்பமாய் தாழ்மையாய் எண்ணப்பட்டுகிறவர்களை உயர்த்த அவராலே ஆகும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் உங்களுக்காய் உண்டு. சகோதரா, உனக்காய் இடைபெட்டு வருகிறது. உன்னை நான் ஒரு புதிய தொழிலை தொடக்கி எடுத்து உன்னை நான் தூசி தட்டி எழுப்பி அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல ஜீவிச்சா இவனை போல ஜீவிக்கணும்னு அவருடைய வாய்களின் கிரியைகளை உன் பக்கமாய் திருப்ப போகிறேன். நான் உன்னோடு கூட இருந்து உனக்கா யுத்தம் செய்வேன். உனக்கான தூதனை கர்த்தர் அனுப்பிவிட்டார். ஹalleluya, தடைகளை உண்டாக்குற ஆவிகளை இயேசுவின் நாமத்தாலே கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பொருளாதார ரீதிகளில உங்களுக்கான சில அக்கௌண்ட்ல சில லோன்களும் சாங்ஷன் ஆகி வருகிறது. பெற்றுக்கொள். கர்த்தருடைய காரியம் உனக்காய் அதை நேர்த்தியாக்கி தருகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் செய்கிறதை தடுக்க எவனால் ஆகும்? இஸ்ரவேலின் ராஜாவை சுற்றி ஒரு பெரிய சிரல்தன கூட்டங்கள் அவர்களை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில ராஜா சொல்கிறார். ராஜாவை பார்த்து எதிரி நாட்டுக்காரங்க, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்று அவன் தேவனை தூசித்த போது தேவன் அவர்களை அடித்து கொன்றது போல கர்த்தர் உனக்காய் இடைபட்டு ஹalleluya, உன் கைகளை திடப்படுத்தி உனக்காய் நான் யுத்தம் செய்ய போகிற காலம் சடுதியாய் வருகிறது. ஸ்தோத்திரம், சகோதரியே, உன் குடும்பம் முன்னோரு கூட சமாதானமாகி வரும்படியாக கர்த்தர் ஒரு புதிய ஆவியை உன் குடும்பத்தோடு கூட ஏறுகிறார். புதிய காலங்கள், புதிய சூழ்நிலைகள், புதிய வழிகளை நான் உருவாக்கி தரப்போகிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. ஏற்ற வேளையிலே உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தேவ சந்நிதிக்கு நேராய் உன்னையும் உன் குழந்தையும் திருப்பி ஹalleluya, அதன் மூலமாய் உன் முழு குடும்பத்தையும் தேவனை அறியும்படியா செய்ய போகிறேன். ஹalleluya. விக்கிரக ரீதிகளின் கிரியைகளில் இருந்து ஒரு விடுதலை உன் குடும்பம் முழுவதற்கும் கர்த்தருடைய தேவனானவர் உனக்காய் உன் வேண்டுதலுக்காய் அதை நேர்த்தியாக்கி தருகிறார். பெற்றுக்கொள். ஸ்தோத்திரம், ஹalleluya, ஸ்தோத்திரம். பிதாவையும் ரத்தத்தை தெளிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வீக சமாதானம் முழுவதுமாய் நிறைவேற்றும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால் ஜெபங்கேடும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.